Welcome students and viewers. We are in 10th Science Biological section, Lesson 13. Lesson 13 name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about circulatory system of rabbit. Come to the introductory part. So our important heading is 13.2.6 Circulatory System of Rabbit. Circulatory system அப்படின்னா தமிழில் ரத்தோட்ட மண்டலம். யாருடைய ரத்தோட்ட மண்டலம்? ரேபிட், முயலின் ரத்தோட்ட மண்டலம். The circulatory system is formed of, சரிங்களா, அதாவது முயலினுடைய ரத்தோட்ட மண்டலமானது சர்க்குலேட்ஸ் ஃபார்ம்டு ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளட், ரத்தம், பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய், ஹார்ட் இதயம். மூன்று அமைப்புகள் சேர்ந்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளட் ரத்தம், பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய், ஹார்ட் இதயம். மூன்றும் கலந்த கலவையே சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் blood, blood vessels and heart. Here the heart is beer shaped, அதாவது இதயமானது பேரிக்காய் வடிவம் கொண்டது. பியர் அப்படின்னா பேரிக்காய். ஸோ த ஹார்ட் இஸ் பியர் ஷேப்டு அண்ட் லைஸ், எங்கே காணப்படுதுன்னு பார்த்தேன், லைஸ் இன் த தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டி அப்படின்னா மார்பு கூட்டினுள் அல்லது மார்பு அறையினுள் காணப்படுகிறது. எதுக்கு இடையில? மார்பு கூட்டுக்குள்ள, பிட்வீன் த லங்ஸ், ரெண்டு லங்ஸுக்கு இடையில. ஓகே, ஸோ தொராசிக் கேவிட்டினுள் பக்கத்தில் ரெண்டு லங்ஸுக்கு இடையில. ஸோ ஹார்ட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஹார்ட் இஸ் என்க்ளோஸ்டு. ஹார்ட்டை வந்து எது சூழ்ந்து இருக்குதுன்னா பெரிகார்டியம். இட் இஸ் அ டபுள் லேயர்ட் மெம்பரேன். இது இரண்டு அடுக்குகளாக்கப்பட்ட படலம். ஓகே, ஸோ ஹார்ட் இஸ் என்க்ளோஸ்டு. ஹார்ட்டானது இதயமானது எதை கொண்டு சூழ்ந்துள்ளது? பெரிகார்டியம் என்ற அமைப்பினால் சூழப்பட்டுள்ளது. ஸோ வாட் இஸ் பெரிகார்டியம்? ஸோ பெரிகார்டியம் இஸ் எ டபுள் லேயர்ட் மெம்பரேன். டபுள் லேயர்ட் அப்படின்னா இரண்டு படலங்களை கொண்ட அமைப்பே பெரிகார்டியம். ஆக்சுவலி த ஹார்ட் இஸ் 4 சேம்பர். அதாவது முயலினுடைய இதயமானது 4 அறைகளை, 4 சேம்பர் அப்படின்னா 4 அறைகள். த ஹார்ட் இஸ் 4 சேம்பர்டு, 4 அறைகளை கொண்டது. வித் 2 ஆரிக்கிள்ஸ் அண்ட் 2 வென்ட்ரிக்கிள். அப்பர் சேம்பர் கன்சிடர்ஸ் ஆரிக்கிள், லோவர் சேம்பர் கன்சிடர்ஸ் வென்ட்ரிக்கிள். ஸோ 2 ஆரிக்கிள், 2 வென்ட்ரிக்கிள் found in the heart of the rabbit. Okay, so heart is 4 chambered. So rabbit nuடைய heart வந்து 4 chamber, 4 அறைகளை கொண்டது. So 2 auricle, 2 ventricle. The right and left auricles are separated by interauricular septum. சரிங்களா, ரைட் ஆரிக்கிளையும் லெஃப்ட் ஆரிக்கிளையும் பிரிக்கக்கூடியது. அந்த ரெண்டையும் வந்து தடுத்து ரெண்டையும் ஒன்றா கலக்க விடாமல் தடுக்கக்கூடியது இன்டர் ஆரிக்குலார் செப்டம். சரிங்களா, ஸோ ஆரிக்கிள் இடை தடுப்பு சுவர்னு சொல்லுவோம். இன்டர் ஆரிக்குலார் செப்டம்னா ஆரிக்கிள் இடை தடுப்பு சுவர்னு சொல்லுவோம். ஓகே, சேம் ஆஸ் வெல் அஸ் சேம் ஆஸ்பெக்ட் சிமிலர்லி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதே சமயத்தில் லோவர் சேம்பர் இஸ் வாட்? ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். Right ventricle, left ventricle are separated by interventricular septum. Interventricular septum அப்படின்னா வென்ட்ரிக்கிள் இடை தடுப்பு சுவர்னு சொல்லுவோம். இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் அது வென்ட்ரிக்கிள் இடை தடுப்பு சுவர். ரெண்டு வென்ட்ரிக்கிளையும் வந்து தனித்தனியாக பிரித்து காட்டக்கூடிய அந்த வால்ஸோட பேர் என்ன? அந்த சுவரோட பேர் இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். செப்டம் அப்படின்னா தடுப்பு சுவர்னு அர்த்தம். ஸோ 2 ventricle, right and left ventricles are separated by interventricular septum. Actually the right auricle open into the right ventricle. Okay, so the upper chamber right auricle is open into the lower chamber right ventricle. ரைட் ஆரிக்கிள் வலது ஆரிக்கிளானது அதே லோவர் சேம்பர்னு சொல்லக்கூடிய ரைட் வென்ட்ரிக்கிளில் திறக்குது. ரைட் ஆரிக்கிள் ஓப்பன், திறத்தல். எங்கே துவக்குது? ரைட் வென்ட்ரிக்கிளில் திறக்குது. பை
எதை பயன்படுத்த இருக்குதுன்னா ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேர்ச்சர். சரிங்களா, வலது, அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை அப்படின்னு சொல்லுவோம். அப்பேர்ச்சர்னா துளை. சரிங்களா, ஸோ ரைட் ஆரிக்கிள் ஓப்பன் இன்டு த லெஃப்ட் ஆரிக்கிள் த்ரோ எ பை ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேர்ச்சர். சரிங்களா, வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளைன்னு சொல்லுவோம். ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கிற துளையோட பேர் என்ன? ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை சொல்லுவோம். அப்போ ரைட் ஆரிக்கிள் அப்படிங்கிறதுனால ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேர் சொல்லுவோம். ஸோ திஸ் அப்பேர்ச்சர், அந்த துளை இருக்குல்ல ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேர்ச்சர், அந்த துளை இருக்குல்ல அந்த துளை யார் கேர்ட் பண்ணுறாங்க, அதாவது கேர்டட் பண்ணுறாங்கன்னா பாதுகாக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். தமிழில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மூவிதழ் வாழ்வு. விச் ஒன் இஸ் ப்ரொடெக்ட் தட்? ட்ரைகஸ்பிட் வால்வ். மூவிதழ் வாழ்வு பாதுகாக்கிறது. கேர்டட் பை ட்ரைகஸ்பிட் வால்வ். மூவிதழ் வாழ்வு பாதுகாக்கிறது. ஸோ the left auricles open to the left ventricle. So as well as same aspect if you take left auricle. So left auricle, that means upper chamber, isn't it? So the left auricle open into the left ventricle by a left auriculoventricular aperture. அதே மாதிரி இடது ஆரிக்கிளானது இடது வென்ட்ரிக்கிளில் சரிங்களா இடது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் துளையை பயன்படுத்தி திறக்குது. ஸோ தஸ் அப்பேர்ச்சர், அந்த லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேர்ச்சருங்களா இடது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் துளை, அந்த அப்பேர்ச்சர் அந்த துளையை யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பை கஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ், ஈரிதழ் வாழ்வு அல்லது மிட்ரல் வால்வுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் இருக்கிறது ஈரிதழ் வாழ்வு, பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வாழ்வு. ஸோ த ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா ஆர் கார்டட் பை செமிலுனார் வால்வ். அதாவது ஓப்பனிங் ஆஃப் பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்னா நுரையீரல் தமனி. சரிங்களா, பல்மனரி ஆர்ட்ரிங்கிறது நுரையீரல் தமனி. இட் இஸ் ஏ பிளட் வெசல்ஸ். ஸோ பல்மனரி ஆர்ட்ரி அண்டு அயோட்டானா நம்ம என்ன சொல்லுவோம் பெருந்தமனின்னு சொல்லுவோம். அப்போ பல்மனரி ஆர்ட்ரி அயோட்டா, திஸ் டூ பிளட் வெசல்ஸ் ஆர் கேர்டட் பை யார் பாதுகாக்கிறாங்கன்னா செமிலூனார் வால்வ் அல்லது பிறைச்சந்திர வாழ்வு அல்லது அரைச்சந்திர வாழ்வுன்னு சொல்லுவோம். அந்த வால்வு வந்து பல்மனரி ஆர்ட்ரியையும் ஸோ அயோட்டா அப்படிங்கிற பிளட் வெசல்ஸையும் பாதுகாக்குது. நெக்ஸ்ட் ரைட் ஆரிக்கிள் receives deoxygenated blood from through precaval vein and postcaval vein from all parts of the body. Right auricle, always so this is what this is called, isn't it? This is right auricle, left auricle, right ventricle, left ventricle. Okay, right auricle, left auricle, right ventricle, left ventricle, isn't it? Here the right chamber in both, that means right auricle, right ventricle, both are considered as that contain deoxygenated blood. Same time in left side, left chamber, left auricle, left ventricle, both are having pure blood, that means oxygenated blood. Okay, so அந்த லெஃப்ட் ஆரிக்கிளில் முழுசாவே லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இந்த ரெண்டுலேயுமே எப்பொழுது தூய ரத்தம் அதாவது ஆக்சிஜன் கொண்ட ரத்தம் இருக்குது. அதே ரைட் ஆரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிளில் அஸ்து ரத்தம் அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தமாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கொண்ட ரத்தமாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரைட் ஆரிக்கிள் வலது ஆரிக்கிள் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். வலது ஆரிக்கிளானது ரைட் ஆரிக்கிள் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது, வாங்குது. ஓகே, எந்த மாதிரியான பிளட்டு? டீஆக்சிஜனேட்டட், ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வாங்குது.
எந்தெந்த இரத்த குழாயை பயன்படுத்தி வாங்குது? த்ரூ 2 ப்ரீ கேவல் 1 போஸ்ட் கேவல். 2 ப்ரீ கேவல் வெயின், அதாவது சுப்பீரியர் வீனக்காவை, 2 சுப்பீரியர் வீனக்காவை யூஸ் பண்ணுது, வாங்குது. சுப்பீரியர் வீனக்காவை சரிங்களா. 2 ப்ரீ கேவல் வெயின் சுப்பீரியர் வீனக்காவை, 1 போஸ்ட் கேவல் வெயின், ஒரு இன்ஃபீரியர் வீனக்காவை சரிங்களா. கீழ்பெருஞ்சிரை சுப்பீரியர் வீனக்காவை அப்படின்னா மேற்பெருஞ்சிரை, இன்ஃபீரியர் வீனக்காவான கீழ்பெருஞ்சிரைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே ப்ரீ கேவல் வெயின், போஸ்ட் கேவல் வெயின், போத் ஆர் கிவ் டீஆக்சினேட்டட் பிளட் கலெக்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பாடி டு த ரைட் ஆரிக்கிள் சரிங்களா. இவைகள் வந்து இந்த ப்ரீ கேவல் வெயினும் போஸ்ட் கேவல் வெயினும் நம்ம பாடியில் கூடிய பிளட்டை எடுத்து, நம்ம பாடியில் கூடிய பிளட்டை, அந்த டீஆக்சினேட் பிளட்டை வாங்கி எங்கே கொடுக்குது? ரைட் ஆரிக்கிள் கொடுக்குது. சேம் டைம்ஸ் லெஃப்ட் ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள், த லெஃப்ட் ஆரிக்கிள். ஸோ லெஃப்ட் ஆரிக்கிள் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். லெஃப்ட் ஆரிக்கிள் என்ன பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்குது, ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை, ஃப்ரம் பல்மனரி வெயின்ஸ், நுரையீரல் சிரைன்னு சொல்லுவோம், நுரையீரல் சிரையை பயன்படுத்தி சரிங்களா. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ த லெஃப்ட் ஆரிக்கிள் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த பல்மனரி வெயின் ஃப்ரம் த லங்ஸ். லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின் என்ன பண்ணுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிட்டு அதை கொண்டு போய் லெஃப்ட் ஆரிக்கிள் கொடுக்குது. ஸோ ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ் பல்மனரி ட்ரங்க். அந்த ரைட் வென்ட்ரிக்கல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வலது வென்ட்ரிக்கல், அதிலிருந்து பல்மனரி ட்ரங்க் சரிங்களா, பல்மனரி ஆர்ட்ரி வெளியே வருது. விச் கேரி டீஆக்சிஜன் பிளட். அது என்ன பண்ணும்? ஆக்சிஜன் இல்லாத அஸ்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துக்கு கொடுக்குது, டு த லங்ஸ் சரிங்களா. ஸோ பல்மனரி ட்ரங்க் என்ன பண்ணுதுன்னா, ரைட் வென்ட்ரிக்கல்லிருந்து பிளட்டை, டீஆக்சிஜன் பிளட் எடுத்துகிட்டு வந்து லங்ஸுக்கு கொடுத்து, லங்ஸ் கொடுத்து பியூரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டுட்டு போய் என்ன பண்ணும்? நம்மளுடைய லங்ஸ், நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளேயே கொடுத்துரும். ஓகே, from the left ventricle systemic arc is actually found. இப்போ அடுத்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து சிஸ்டமிக் ட்ரங்க் அயோட்டா பெருந்தமனி என்பது வெளிவருகிறது. விச் சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. அதற்கடுத்தது என்ன பண்ணும்? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு தேவையான எனஃபான வாட்டரை கொண்டுட்டு போ சரிங்களா. சிஸ்டமிக் ஆர்க் விச் சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி சரிங்களா. ஸோ அப்போது லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த அயோட்டா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் ஆஃப் ரேபிட். முயலினுடைய இதய அமைப்பு. முயலினுடைய இதய அமைப்பு. ஸோ சிஸ்டமிக் ஆர்ச், சிஸ்டம் யாருன்னா அயோட்டான்னு சொல்லுவோம். அயோட்டா. ஸோ பல்மனரி ட்ரங்க், பல்மனரி ஆர்ட்ரி. பல்மனரி ஆர்ட்ரினா நுரையீரல் தமனின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஆரிக்கிள். ஸோ இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், டார்சல் அயோட்டா. இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் ஆரிக்கிள். சிஸ்டமிக் ஆர்க், ப்ரீ கேவல் வெயின், ரைட் வென்ட்ரிக்கிள், போஸ்ட் கேவல் வெயின். இது வந்து போஸ்ட் கேவல் வெயின். அண்டர்ஸ்டுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ட்ரா த டயக்ராம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? டயக்ராம் முழுசாக போட்டுங்க. ஸோ அதை எழுதணும். லெஃப்ட் ஆரிக்கிள் பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் ஆரிக்கிள், இது ரைட் ஆரிக்கிள். அண்டர்ஸ்டுட். ஸோ டார்சலட்டை முதுகு பக்க பெருந்தமனின்னு சொல்லுவோம். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். அண்டர்ஸ்டுட். ஸோ தேங்க்யூ. Don't skip the video, watch and read. Thank you. Keep watching.